எல்லாருக்கும் நமஸ்காரம். கட்ட உபனிஷத்துல ரொம்ப ஒரு அருமையான விஷயம் வரும். நச்சிகேதா யமாச்சாரியரை பார்த்த உடனே 3 வரம் கொடுப்பாரு. யமாச்சாரியர் 3 வரம் கேளு, நீ 3 நாள் சாப்பிடாம எனக்காக வெயிட் பண்ணியிருந்த, ஸோ நீ 3 வரம் கேளு, என்ன வரம் கேட்டாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ இதை பத்தி நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன், பாருங்க. 3வது வரத்துல நச்சிகேதா ஒரு நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்பான். இறந்த பிறகு ஆத்மா இருக்கா இல்லையா? சில பேர் இருக்குன்றாங்க, சில பேர் இல்லைன்றாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. ஆத்மானா என்ன, ஆத்மா இருக்கா இல்லையா? இந்த விஷயம் தான் எனக்கு 3வது வரமா வேணும், வேற எதுவுமே வேணாம். இதை பத்தி தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். வேற எந்த வரமும் வேணாம் அப்படின்னு கேட்கும்போது யமாச்சாரியர் முதல்ல மறுப்பாரு. அப்புறம் ஃபைனலா சொல்லுவாரு, இந்த ரகசியத்தை நான் சொல்ல மாட்டேன்னு நினைச்சேன், பட் உன்னுடைய ஆர்வத்தை பார்த்து எனக்கு சொல்லணும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அப்போ ஒரு அத்தியாயத்துல ஆத்மானா என்ன, முதல்ல ஆத்மான்னு ஒண்ணு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். ஆத்மாவுடைய அறிகுறி என்ன, ஆத்மாவுடைய டெபினிஷன் என்ன அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்போது யமாச்சாரியர் சொல்லுவாரு, இந்த சப்தம், ரூபம், கந்தம், ஸ்பர்ஷம், இந்த விஷயங்கள்லாம், ரூபம், கந்தம், ஸ்பர்ஷம். ரூபம்னா நம்ம கண்ணால பாக்குறோம் பாருங்களேன், ரூபம் வெளியில தெரியுது, ரூபம் லைட். அப்புறம் கந்தம்னா வாசனை, ஸ்பர்ஷம்னா தொடும்பொழுது நமக்கு ஏற்படுகின்ற அந்த ஸ்பர்ஷம். அப்புறம் சப்தம்னா காதால கேட்கறது. அப்புறம் ரசம், ரசம்னா நம்ம சாப்பிடும்பொழுது நமக்கு அந்த டேஸ்ட் வருது பாருங்க, இது ரசம்னு சொல்லுவாங்க. இதோட மைத்துனான்னா சேரறது. இந்த விஷயங்கள் சப்தம், ரூபம், கந்தம், ஸ்பர்ஷம், ரசம் எதோட சேரும் பொழுது விஜானாதி ஞானம் உற்பத்தி ஆகுதோ, எதோட சேரும் பொழுது அதை பத்தி நமக்கு ஞானம் தெரியறதோ, அதை பத்தி ஒரு நாலேஜ் தெரியுதோ, இதுதான் ஆத்மாவுடைய அறிகுறி. இது இருந்தா, இது ஏதாவது ஒரு விஷயத்துல இது இருந்தா அது ஆத்மா அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. இது பாருங்க, ஒரு டிஃபரெண்டான டெஃபினிஷன். ஆத்மாவுடைய அறிகுறி தர்ஷனங்கள்ல ரொம்ப அருமையா ரிஷிகள் சொல்லியிருப்பாங்க. பட் இந்த டெஃபினிஷனும் ரொம்ப ஒரு டிஃபரெண்டான டெஃபினிஷன். மைத்துனான்னா ஆக்சுவலா மைத்துனி சிருஷ்டி, அமைத்துனி சிருஷ்டின்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். மைத்துனினா செக்ஷுவல், அமைத்துனினா நான் செக்ஷுவல்னு சொல்லியிருக்கேன். பட் மைத்துனான்னா ஆக்சுவலா என்ன அர்த்தம்னா சேரறது. இப்ப சேரறதுக்கு உதாரணம் சொல்ல போனா ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா, ஈஸியா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கலாம், அப்புறம் கஷ்டமா புரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா ஸ்பர்ஷம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பர்ஷம்னா எதையாவது தொடுறோம், எதையாவது தொடும்பொழுது சேருறது நம்மளுடைய. இப்ப நான் இந்த ஸ்டீரிங்கை இங்க பிடிக்கிறேன், ஸ்டீரிங்கையும் ஸ்பர்ஷம் ஆகுது, இப்ப சேருறது. இந்த சேருறது மூலமாக எனக்கு இதோடைய ஸ்ட்ரக்சர் தெரியுது. இது சாஃப்டா இருக்கா, இது ஹார்டா இருக்கா, இது ரவுண்டா இருக்கா, எல்லாம் தெரியுது. சோ சேரும் பொழுது ஏற்படுகின்ற அந்த ஞானம் யாருக்கு ஏற்படுறதோ அந்த யார் என்ற தத்துவமே ஆத்மா அப்படிங்கிற விஷயத்த யமாச்சாரியர் சொல்றாரு. இது ஸ்பர்ஷத்துக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். பட் ரூபம் பாருங்க, ரூபம்னா இப்ப அங்க ஒரு கார் போகுது, அந்த கார் என்னுடைய கண்ணுக்குள்ள போய் சேரல. அந்த கார்ல இருந்து வரக்கூடிய ஒளி, சூரிய ஒளி கார்ல படுறது, இல்லாட்டி ஸ்ட்ரீட் லேம்ப் கார்ல படுறது, அந்த ஒளி ரிஃப்ளெக்ட் ஆகி என்னுடைய கண்ணுக்குள்ள நுழையிறது. டைரக்டா ஸ்பர்ஷம் ஆகல. நான் இங்க டைரக்டா இப்ப இந்த ஸ்டீரிங்கை தொடர மாதிரி அந்த கார் எனக்கு என்னுடைய கண்ணுல தொடல. பட் ஆனா கண்ணுடைய அமைப்பு, அந்த கண்ணுனா வெளியில இருக்கிற கண்ணு, உள்ளுக்குள்ள இந்திரியங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா, அந்த விளக்கு அந்த வெளிச்சம் வருது பாருங்க, லைட்டோட வெளிச்சம் உள்ள போகும்போது அது காரு, அந்த ஆப்ஜெக்ட பத்தி எனக்கு தெரியறது. சோ யாருக்கு இந்த ஞானம் தெரியறதோ, யாருக்கு இந்த ஞானம் புரியறதோ அதுவே ஆத்மா. அதே மாதிரி சப்தம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப யாரோ ஒருத்தர் மேல அடிக்கிறாரு, கல்யாண மண்டபத்துல நீங்க உட்காடுறீங்க, அவர் மேல நாதஸ்வரம் ஊதுறவர் உங்கள இருந்து ஒரு 50 அடி தள்ளி இருப்பாரு, இல்ல 20 அடி தள்ளி இருக்காரு. 20 அடி தள்ளி அங்க மேளம் தட்டுறாரு, இல்லாட்டி நாதஸ்வரம் ஊதுறாரு. அந்த இடத்துல இருந்து புறப்படுகின்ற ஒலி, வைப்ரேஷன் மூலமாக ஒலி துவனி நம்மளுடைய காதுக்குள்ள நுழையிறது. அந்த நாதஸ்வரம் நம்ம காதுல நுழையல, அதோடைய ஒலி காதுக்குள்ள நுழையிறது. காதுல அந்த மாதிரி ஒரு வடிவமைப்பு நமக்கு புரியுறது, இது ஒலி. நாதஸ்வரம்னு தெரியாது. இப்ப ஃபாரினர்கிட்ட போய் நம்ம அந்த ஒலியை கேட்க வச்சோன்னா அவருக்கு தெரியாது இது நாதஸ்வரம். பட் அவருக்கு தெரியும் ஏதோ ஒலி வருது, ஏதோ ஒரு இசை வருதுன்னு சொல்லி தெரியும்.
ஸோ அதே மாதிரி ரசம் வாயில வந்து எதனாவது ஒரு டேஸ்ட் வச்சோன்னா இது உப்பா இருக்கு, இது புளிப்பா இருக்கு, இது இனிப்பா இருக்கு, இது துவர்ப்பா இருக்குன்னு நமக்கு தெரியும் ரசம் டேஸ்ட். ஆனா அந்த பொருள் வந்து பாருங்க, ரிஷி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா, எதன் மூலமாக இதோடைய ஞானம் தெரியறதோ, எதன் உடைய பிரசன்ஸ்னால இதோட ஞானம் புரியறதோ அந்த தத்துவமே ஆத்மா அப்படிங்கிற விஷயத்த இந்த ஸ்லோகத்தை சொல்லுவார். இந்த ஸ்லோகத்துல சொல்லும்போது ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவார் அந்த ஸ்லோகத்துல, விஜானாதி. விஜானாத்தினா வந்து ஸ்பெஷலா தெரியறது. ஏன்னா டெஃபினிஷன் பாருங்க, இது வந்து 5000-6000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட டெஃபினிஷன். பட் இருந்தாலும் இப்போ வந்து ஒரு டேப் ரிகார்டர் இல்ல ஒரு ரோபோ இருக்குன்னு வச்சுங்களேன். ரோபோ இருக்குன்னா அந்த ரோபோக்கும் கண்ணு தெரியும். ஒரு கார் போறதுன்னா அந்த ரோபோ சொல்லும், கார்னு சொல்லும். அப்ப ரோபோ வந்து ஆத்மாவா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம். நிறைய பேர் கேட்பாங்க, பெரியார் குரூப் கேட்பாங்க, இந்த ரோபோக்கு கண்ணு தெரியுது, அந்த ரோபோக்கு காது கேட்குது, அந்த ரோபோ வந்து ஸ்பர்ஷம் பண்றது, அந்த ரோபோ வந்து வண்டி கூட ஓட்டுறது. சோ அப்ப அந்த ரோபோ ஆத்மாவா? அந்த ரோபோ தான் உன்னுடைய உபநிஷத்துடைய டெஃபினேஷன் படி, நீ சொன்ன விஷயம் படி அந்த ரோபோ ஆத்மா தானே. சோ அப்ப ஆத்மாங்கிறது வந்து ஒரு சேத்தன தத்துவம் கிடையாது. ரோபோ வந்து ஜடம். ரோபோ வந்து டிரான்சிஸ்டர், டயோடு, பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் இதோடைய கலவை தான் ரோபோ. ஸோ அது ஜடம். அதே மாதிரி நீயும் ஜடம், சேத்தனம்ங்கிற ஒரு டெஃபினேஷனே தப்பாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஆர்குமெண்ட்ஸ் பண்ண முடியும். இது வந்து லாஜிக்கலான ஆர்குமெண்ட் தான். அதனால்தான் ரிஷி ஒரு வார்த்தை என்ன யூஸ் பண்ணுவாரு, விஜானாதி. விஜானாத்தினா வந்து விசேஷமாக தெரிதல், விசேஷமாக யாருக்கு விசேஷமாக புரியறதோ அதுவே ஆத்மா. இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்ப வந்து ஒரு டேப் ரிகார்டர் இருக்கு, பேசிக்கா சொன்னா ஒரு டேப் ரிகார்டர் இருக்கு. உனக்கு புரிஞ்சிருத்து அப்படிங்கறதோட அறிகுறி என்னன்னா, இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருத்துனா அதோட அறிகுறி என்னன்னா, நான் உங்ககிட்ட கேட்கறேன், சரி உனக்கு புரிஞ்சிருத்தா? புரிஞ்சிருத்துன்னு நீங்க சொல்றீங்க. திருப்பி சொல்லுனா நீங்க சொல்றீங்க, அப்பதான் எனக்கு தெரியும் உங்களுக்கு புரிஞ்சிருத்துன்னு. இந்த வேலையை டேப் ரிகார்டர் கூட பண்ணிடும். அப்ப டேப் ரிகார்டர் சேத்தனமா? இல்ல. டேப் ரிகார்டர்ல ரெக்கார்டிங் போட்டு இப்ப சிடில ரெக்கார்ட் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், அதுக்கு தெரிஞ்சிடும், அது ரிப்பீட் பண்ணிடும். ஆனா அப்படின்னா அதுக்கு தெரிஞ்சிருத்துன்னு அர்த்தமா? இல்ல. அப்ப எந்த விஷயம் அதை டிஃபரன்ஷியேட் பண்றது? அது டேப் ரிகார்டரும் திருப்பி பேசுறது, நீங்களும் திருப்பி பேசுறீங்க சொன்ன விஷயத்த. அதே மாதிரி ரோபோவும் பாக்குறது, ரோபோவும் எல்லா வேலையும் செய்யறது. அப்ப ரோபோவும் சேத்தனமானா ரோபோ சேத்தனம் இல்ல, ரோபோ ஜடம். சோ அப்ப ஜடத்திற்கும் சேத்தனத்திற்கும் உள்ள விசேஷம் என்ன? இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் என்ன எல்லா வீடியோலும் சொல்லிருப்பேன், ஆல்மோஸ்ட் ஹியூமன் பாடி வந்து ஜடம். ஆனா பாடிக்கு வந்து இப்ப பாருங்க, ஒரு நம்ம சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிடும்போது சாப்பிட்ற சாப்பாட்டோட நம்ம சுவாசிக்கிற சுவாசத்தோட நிறைய கிருமிகள் உள்ள போறது, பாக்டீரியாஸ், வைரஸ், ஜெர்ம்ஸ்லாம் உள்ள போறது. அப்படி போனாலும் உடலுக்கு தெரியும், இன்டெஸ்டைன், வயரு, கிட்னி, லிவர், ஸ்பிளீன் இதுக்கெல்லாம் தெரியும், இது வந்து தேவையுள்ள பொருள், இது தேவையற்ற பொருள். அது பிரிச்சுக்கும். அப்ப வந்து உடல் வந்து சேத்தனமானா, உடல் சேத்தனம் இல்ல, உடல் ஜடம். அதுக்கான அது வந்து பிரிச்சுக்கோ. இது வந்து ரத்தத்துக்கு தேவையான விஷயம், இது ரத்தத்துக்கு தேவையில்லாத விஷயம், இது வந்து கழிவுல உள்ள அமைச்சிரு அப்படின்னு தெரியும் பாடிக்கு. எப்படி தெரியறது அப்படின்னா, அது சேத்தனமானா? அது சேத்தனம் கிடையாது, ஜடம். சோ அதனாலதான் அப்ப சேத்தனம்னா என்னன்னா விஜானாதி. அதாவது வந்து கம்ப்யூட்டர், இப்போ கம்ப்யூட்டர் கூட ஒரு டேட்டாவை கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி சொல்லும். ஸ்டாக் மார்க்கெட்லாம் இருக்கிற கம்ப்யூட்டர்லாம் அனலைஸ் பண்ணும், இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணு, இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணாத. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்துருச்சு. நம்ம பேசுறத திருப்பி பேசும், நம்ம கேள்வி கேட்டா பதில் சொல்லும். அப்ப அது ஜடமா சேத்தனமானா? அது ஜடம். ஏன் ஜடம்னா விஜானாதி, அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். விஜானாத்தினா என்ன அர்த்தம்னா, அந்த மிஷினுக்கோ ரோபோக்கோ இது சுகம், இது துக்கம், இது வந்து எனக்கு தேவை, இது எனக்கு தேவையில்லை. அது இப்ப வந்து ஒரு ரோபோ கிட்ட போய், ரோபோ நிக்குது, ரோபோ வந்து எல்லாத்தையும் பாக்குது, அந்த ரோபோ வந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. அந்த ரோபோ கிட்ட போயிட்டு நீங்க வந்து மலம் மூத்திரத்தை காமிச்சீங்கன்னா அதுக்கு வெறுப்பு வராது, விருப்பம் இருக்காது. ஆனா ஒரு மனுஷங்கிட்ட போய் காமிச்சீங்கன்னா அந்த அழுக்கு, அந்த மலம் மூத்திரத்தினால அவனுக்கு வெறுப்பு வரும். ஒரு அருமையான வாசனை பூவை கொண்டு போய் ஒரு ஆம்பளை பெண் கிட்ட ப்ரப்போஸ் பண்றான், இல்லாட்டி பொண்டாட்டிக்கு வந்து பூ வாங்கிட்டு போறான்னா அவளுக்கு அது பிடிச்சிருக்கு, அந்த நறுமணம் பிடிக்கும். ஆஹா, என் மேல இவன் அன்பு வச்சிருக்கான். அந்த விருப்பம்
விஜானாத்தினா வந்து இந்த விஷயங்கள், இது வந்து ஜடத்தால செய்ய முடியாது. விருப்பு வெறுப்பு, இன்ப துன்பம், இன்ப துன்பத்தை வந்து ரோபோ வந்து எவ்வளவுதான் இப்ப ரோபோக்கு ஸ்பெஷல் லேட்டஸ்ட் கார் வாங்கி அதை டிரைவரா போட்டீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு BMW கார் ஓட்டுறீங்கன்னா அந்த கார்ல உங்களுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும். ஆஹா, எப்படி ஒரு காரு, என்ன மாதிரி ஒரு டிசைனு, எல்லாமே வசதியா இருக்கு. அந்த ரோபோக்கு அது புரியாது. ரோபோ கிட்ட போய் நீ சந்தோஷமா இருக்கியா, நீ துக்கமா இருக்கியானா அதுக்கு தெரியாது. சந்தோஷம்னா என்ன, துக்கம்னா என்னன்னு தெரியாது. உனக்கு இது பிடிச்சிருக்கா, இது பிடிக்கலையானா அதுக்கு தெரியாது. மேபி ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணியிருந்தா அது சொல்லும். பட் அதுக்கு உண்மையிலேயே தெரியாது. விருப்பம்னா என்ன, வெறுப்புனா என்ன, இச்சானா என்ன, துவேஷம்னா என்ன, ஞானம்னா என்னன்னு தெரியாது. அதுக்கு என்ன ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கோ அது அதோட சேர்ந்து கொஞ்சம் நமக்கு எக்ஸ்ட்ரா கூட கொடுத்துரும். ஆனா அதுக்கு விசேஷமாக எதுவும் புரியாது. இச்சா, துவேஷம், விருப்பு வெறுப்பு அதற்கு இல்லை. இதுதான் ஜடத்திற்கும் சேத்தனத்திற்கும் உள்ள வித்தியாசம். முதல் விஷயம் வந்து ஆன்மீகத்துல முதல் விஷயம் எப்பொழுதுமே குருநாதர் சொல்லுவார், ஆன்மீகத்திற்கு முதல் விஷயம் வந்து இறைவனை பற்றி பூஜை. இறைவனுக்கு பூஜை செய்யணும், நம்ம தினசரி தியானம் செய்யணும். இதெல்லாம் வந்து செகண்டரி. முதல் விஷயம் வந்து இறைவன்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறது. அதே மாதிரி ஆன்மீகத்திலையும் இந்த சப்ஜெக்ட்ல வரும்போது ஆத்மா இருக்கா இல்லையாங்கிறதுக்கு முன்னாடி ஆத்மானா என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த ஸ்லோகத்துல வந்து 4வது அத்தியாயத்துல ஏனு ரூபம் ரசம் கந்தம் சப்தாம்ஷ்ச ஸ்பர்ஷாம்ஷ்ச அப்படின்னு வரும். இந்த சப்தம், ரூபம், கந்தம் இது எல்லாத்தையும் வந்து எந்த தத்துவம் மூலமாக விசேஷமாக நாம் அறிகிறோமோ அந்த தத்துவமே ஆத்மா. அது மட்டும் இல்லாம அவர் சொல்லுவாரு, ஏனா அனுபஷ்யதி கிமத்ர பரிசிஷ்யதி. கிமத்ர பரிசிஷ்யத்தனா இதை விட ஒரு சிம்பிளான டெபினிஷன் என்னால சொல்ல முடியாது நச்சிகேதா. சிம்பிளா உனக்கு நான் என்ன சொல்ல முடியும்னா, ஆத்மானா இதுதான். இதுக்கு மேல ஒரு நல்ல சிம்பிளான டெபினிஷன் ஆத்மா பத்தி நான் சொல்ல முடியாது. சோ ஆத்மா இருக்கு. இறந்து போன பிறகு வந்து ஆத்மா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து செகண்டரி. முதல்ல உயிரோட இருக்கும்போது ஆத்மா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கோ. ஏன்னா இப்ப புத்திஸ்ட் பிலாசபிலாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஆத்மாவை வந்து நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு ஆத்மா பத்தி எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, இது எல்லாமே இப்ப பகுத்தறிவு வந்து உன்னுடைய புத்தி செய்யறது, நீ செய்யல. உனக்கு சோ ஆத்மான்னு ஒரு தத்துவம் இருக்கிறதா நான் ஏத்துக்க முடியாதுன்னு பெரியார் குரூப்லாம் சொல்லுவாங்க. பட் ஆத்மாவோட டெபினிஷன் என்ன, விருப்பு வெறுப்பு, இன்ப துன்பம், இச்சை துவேஷம், இது எல்லாம் எதுக்கு நடக்கிறதோ, எதனால இதை புரிஞ்சுக்க முடியுமோ, தெரிஞ்சுக்க முடியுமோ, அறிஞ்சுக்க முடியுமோ அதுவே ஆத்மா அப்படிங்கிற ஒரு டெபினிஷன். ரொம்ப ரொம்ப அருமையான ஸ்லோகம், ரொம்ப சிம்பிளான ஸ்லோகம். ஆனா அந்த ஸ்லோகத்துக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட்ஸ் வந்து ரொம்ப 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 ஆனந்தம். அதுதான் வந்து சின்ன வண்டி ஓட்டும்பொழுது ஒரு திங்கிங் வந்தது சொல்லலான்னு. ரொம்ப நன்றி.